Good morning, ma'am. Good morning, sir. Morning all. So, இந்த ஒரு படத்துல இன்வைட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவர் முதல்வர் இன்டர்வியூ பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க எவ்வளவு படபடப்பா இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு இதுல இருக்கு. எப்படி இன்வைட் பண்ண இவங்களோட கன்சிஸ்டன்சி, இவங்களோட அந்த ஆளுமை, திறமை, இந்த மாதிரி நிறைய சொல்லி இவங்களை இன்வைட் பண்ணலாம். நம்மளோட கோச் நிறைய பேருக்கு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தவங்க. அவங்களோட ஹெல்த்ல இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்ல இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸ், இந்த மாதிரி அவங்களோட இதுல நிறைய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தவங்க. ஸோ நம்மளுக்காக நிறைய கருத்துக்களோட வெயிட் பண்றாங்க. நிறைய நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ போன வாரத்தோட கண்டினியூட்டி ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம கோச் மிஸ்ஸஸ் அபிராமி மேம். ஆன் டு தி ஸ்கிரீன் மேம். தேங்க்யூ ஸோ மச். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குது இல்லையா? ஸோ திலகா மேம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பிஃபோர் 10 minutes நீங்க மியூட் ஆன் பண்ணி ஒரு அலாரம் கொடுத்துறணும் எனக்கு. ஏன் அப்படின்னா நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டாபிக், அதே மாதிரி ஒரு வாஸ்டான டாபிக். திஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாத ஒரு டாபிக். போன வாரத்தோட ஒரு கண்டினியூட்டியா நான் கொண்டு வரேன். பட் போன வாரம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா நான் வேகமா கொண்டு போயிடுறேன். ஸோ அதை அப்படியே நான் கொண்டு வந்து கண்டினியூட்டிக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்கிங் பர்சனுக்கும் தேவையான வாழ்வியல் முறை, ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறை. நான் வேலை பார்க்குறேன், அதனால எனக்கு முடியல, டைம் இல்லை, இப்படின்னா சொல்லக்கூடிய நபர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த டாபிக் நமக்காக தான். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள். ஓகே, ஓகே. ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, பொதுவா ஒர்க்கிங் பீப்புள், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தையா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மெயினா ஸ்ட்ரகிள் ஆகுறது என்ன, எதுலன்னா ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா, டைம் இல்லை, எனக்கு நேரமே இல்லை, இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் காணல அப்படின்னு சொல்றதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்ப குழந்தைங்களே எழுத சொன்னாலே எனக்கு கோபமா வருது, டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு தான் குழந்தைங்களே சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸுமே மாறிக்கிட்டே வருது. அதனால விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ வெயிட் கெயின் ஆகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, லோ எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இப்படி நடக்கிறதுனால நம்ம கண்டிப்பா மாறியே ஆகணும். அப்போ நம்மளோட ஒவ்வொரு நாளும் உடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மேனேஜ் பண்ணக்கூடிய திறனை கொண்டு வந்துக்கிடணும். ஓகேவா? நம்ம வேலைகளை மேனேஜ் பண்ணக்கூடிய திறனை கொண்டு வரணும். அது எப்படின்னா, வாய் மூலமா இல்லை, நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு வாயிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல் மூலமா அதை வந்து செஞ்சு காட்டணும். பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை வந்து சக்சஸ் பண்ணி நம்மளால காட்ட முடியும். ஓகே, அப்போ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்மளால வர முடியும். ஒரு ஆரோக்கியமான உணவு முறை, அடுத்து நம்ம டெய்லி மூவ்மெண்ட்ஸ், காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலைகள், அடுத்து இரவு உறக்கம், ஒரு நல்ல தரமான ஒரு தூக்கம், அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பேலன்சிங் சிஸ்டமா நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி ப்ராப்பரா நம்மளே ஹைட்ரேஷன் பவரை வச்சுக்கிடணும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நமக்குள்ள வச்சுக்கிடணும். இந்த விஷயங்கள்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண பழகினேன் அப்படின்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால லீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காமனா வேலை பார்க்கறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன? நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். பிசிக்கலா நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம்? வந்து ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம உடல் வந்து நம்மகிட்ட பேசும், நல்ல அழகா பேசும். அதை உணரக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்கணும். அது எதன் மூலமா பேசுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெயிட் கெயின் ஒபிசிட்டியா காட்டும், இல்லைன்னா வெயிட் லாஸா காட்டும்.
ஸோ இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய வாழ்வியல் நோய் சொல்லக்கூடிய டயபெட்டிக், பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, நீ பெயின், நெக் பெயின், அடுத்து ஜாயிண்ட் பெயின், இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம மாட்டிக்கிறது. அடுத்து தூங்கி எழுந்திக்கும் போதே தலை சுற்றலோட எந்திரிக்கிறது, கோபம். ஸோ இது எல்லாமே பொதுவா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ஏன் பொதுவா வேலை பார்க்குறவங்க வந்து அதிகமா எடை கூடிக்கிட்டே போறாங்க. நார்மலா வீட்டுல இருக்கிறவங்கள விட வேலைக்கு போறவங்க வந்து அதிகமா எடை கூடிக்கிட்டே போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். லாங் பீரியடா உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க. அடுத்து நேரம் கருதி காலை உணவை தவிர்ப்பாங்க. அடுத்து வேக வேகமா சாப்பிடுவாங்க. நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிடுவாங்க. அடுத்து சுகரி ட்ரிங்க்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஜூஸ் ஐட்டமா நிறைய எடுப்பாங்க. சீனி போட்டு, நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க. வேலை வேற, எக்ஸசைஸ் வேற. அது பின்னாடி நான் சொல்றேன். அடுத்து ரொம்ப லேட் நைட்டா நம்ம சாப்பிடுறது. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்கும் போது அதிகமா சாப்பிடுறது. இதனாலேயே நம்ம வந்து அதிக எடைக்குள்ள போய்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஹெல்தி பிளேட் எப்படி அமைச்சுக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கள், பழங்கள், அடுத்து நான்வெஜ் ஐட்டம்ஸ், அடுத்து எல்லா திணை வகைகள், அடுத்து முட்டை, இந்த மாதிரி இதுல நம்ம உணவு பிளேட்டை வந்து அமைச்சுக்கிடணும். அது மட்டும் காணாது, திட சாப்பாடுக்கு நிகரா நம்ம வந்து லிக்விடா தண்ணியும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். இப்ப நிறைய பேரு உடம்ப டீஹைட்ரேட் ஆக விட்டுதான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம எப்படின்னா பண்றோம். பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றவங்களுக்கு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனல் ஷேக். ஏன்னா ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னா 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் ஆகதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் தட்டுல வச்சு சாப்பிட முடியும். ஆனா நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் வந்து 2 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு தரமான குவாலிட்டி பேஸ்ல நம்மளோட உணவை எடுத்துக்கலாம். இத பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணாம போனோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிச்சு கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் குறையும் போதுதான் அந்த இடத்துல நம்ம டிராபேக்ல போய் மாட்டிக்கிறோம். அப்போ நம்ம கவனம் சிதறல் இல்லாம வேலை பார்க்க முடியும். அதே நேரத்துல உடம்புல வந்து பிளட் சுகரை வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும். ஏன்னா காலையிலேயே ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டேன்னா என்னோட உடல்ல வந்து சுகரி கண்டென்ட் தான், இன்சுலின் லெவல் தான் அதிகரிக்கும். அது இல்லாம பேலன்ஸ் நியூட்ரிஷனா நம்ம இங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கொடுக்கும் போது பிளட் சுகரை வந்து நம்மளால ஸ்டேபிள் பண்ண முடியும். அதே நேரத்துல பசிய நல்ல கண்ட்ரோல்குள்ள நம்மளால வச்சுக்கிட முடியும். ஏன் நார்மலா நம்ம இட்லி, பூரி, பொங்கல் அப்படின்னா சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு டீ, காஃபி, வடை அப்படின்னு மைண்ட் செட் போகிற இடத்துல நம்ம ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷனா எல்லா நியூட்ரிஷனையும் கவர் பண்ணும் போது பசிய நல்லா கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட முடியும். ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவலும் அதிகமாகி வரும். அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் என்ன மாதிரினா வச்சுக்கலாம். நம்மளோட லோ ஜிஐ உணவான ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கலாம். அல்ல 1-2 சத்துனா கிடையாது, 114 வகையான சத்துக்கள் இருக்கு. அதோட சேர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு முட்டை, அடுத்து வாட்டர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள், பழங்கள், மீன், அடுத்து சிக்கன், பிரெஸ்ட் பீஸ் உள்ள சிக்கன், மட்டன், இந்த மாதிரி நம்ம உணவு முறையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்குள்ள நம்மளால வர முடியும். அப்போ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்? ஃப்ரூட்ஸா இருக்கலாம், நட்ஸா இருக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸா இருக்கலாம், யோகரட்டா இருக்கலாம், அடுத்து சன்னா, சுண்டல் வகைகள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து என்ன கொண்டு போகனே தெரியலாம்பாங்க. அவசரமா எடுக்க எனக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே மாதிரிதான் ஒரு நட்ஸ் மிக்ஸ் பண்ணி நட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோப்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியும். அப்போ கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய ஐட்டங்கள் என்ன? சிப்ஸ், பிஸ்கெட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்னா நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். ஓகே, இவ்வளவு நேரம் நான் திட சாப்பாடு இதா சொன்னேன். உடம்ப வந்து எப்பவுமே ஹைட்ரேஷனா வச்சுக்கிடணும். எதுக்காக ஹைட்ரேஷனா வச்சுக்கணும்?
நம்ம முடியில இருந்து நுனி நகம் வரைக்கும் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு எல்லாத்துக்கும் செல்களால் ஆனது. அப்ப அந்த செல்களை ஈரப்பதமா வச்சுக்கிட்டோம்னா தான் அதோட செயல்பாடுகள் கரெக்டா நடக்கும். கரெக்ட் தானே? அப்ப தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த தண்ணியோட தேவைகள் பாருங்க, நம்மளுக்கு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் சத்துக்களை மேம்படுத்துறதுக்கும் இரத்தத்தோட எனர்ஜி ஃப்ளோ நல்லா நடக்கிறதுக்கும் இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள டெம்பரேச்சர் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கு, ஃபேட் லாஸ் பண்றதுக்கு, ஸ்கின் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு, மைக்ரைன் ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அடுத்து கிட்னி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு, டைஜஷன் ப்ராசஸ் செரிமான தன்மை நல்லா இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான். ஹைட்ரேஷன், நம்ம உடலை வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ யாரு எப்படி குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அடல்ட்ஸ் பெரியவங்களா இருந்தாங்கன்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணியும், குழந்தைகளா இருந்தா 10 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணியும் நம்ம வந்து எடுத்துக்கிடணும். இது வந்து உலக சுகாதார மையம் சொல்லக்கூடிய அளவு. அதனால கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, இதோட தண்ணியோட பெனிஃபிட்டை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அழகா அவங்களும் எடுத்துக்கிட போறாங்க. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால தண்ணி குடிக்கவே முடியல, தண்ணி குடிச்சாலே ஒரு உமட்டல் வருது, ஒவ்வாமை இருக்கு அப்படிம்பாங்க. அதுலதான் நம்ம நியூட்ரிஷனல்ல நமக்கு என்னென்ன இருக்கு, ஆஃப்ரெஸ் இருக்கு, அடுத்து லிஃப்ட் ஆஃப் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் பூஸ்டர் இருக்கு, அடுத்து H24 ஹைட்ரேட் இருக்கு, நைட் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும் போது நம்ம உடலை வந்து ஆரோக்கியத்துக்குள்ள கொண்டு வர முடியும். உடம்ப ஹைட்ரேஷனா வச்சுக்கிட முடியும். நம்ம எனர்ஜி லெவலை அதிகரிச்சு கொடுக்க முடியும். டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்ற மாதிரி நம்ம ஸ்கின் க்ளோ செமையா இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ திட சாப்பாடா சொல்லிட்டோம். அடுத்து ஹைட்ரேஷன் லிக்விடுக்கு தண்ணிக்கு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம ஆரோக்கியத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அடுத்து எதுல கவனம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ். நம்ம நார்மலா ஒர்க்கிங் பர்சனா நம்ம என்ன சொல்லுவோம், நான் காலையில எழுந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், அவசர அவசரமா தான் வேலை பார்க்கிறேன், அடுத்தடுத்துன்னு வேலை பார்க்கிறேன், அப்போ இது என் உடல் வந்து அசைவுல தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வேலை வேற, எக்ஸசைஸ் வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா வேலை வந்து நம்ம உடல் வந்து பழகி இருக்கும். நம்ம இப்படிதான் உடலை அசைப்போம், கையை இப்படிதான் அசைப்போம், காலை இப்படிதான் அசைப்போம், இந்த பாத்திரத்தை இப்படிதான் எடுப்போம், என்னோட ஒர்க்கிங் இடத்துலயும் நான் இந்த மாதிரிதான் அசைவுல இருப்பேன் அப்படின்னு என் உடல் மூளையில போய் அது ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அது வந்து நார்மலா வேலை பார்க்கக்கூடியது. அப்போ அதுவும் எக்ஸசைஸ் ஒன்னாகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில எக்ஸசைஸ்க்குன்னு கண்டிப்பா டைம் கொடுத்தே ஆகணும். குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிஷம் அதுல டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளோட ஆரோக்கியத்தை மேற்கொள்ள முடியும். அது எதன் அடிப்படையிலன்னா நம்ம கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நடைப்பயிற்சி மூலம் குறைந்தபட்சம் ஒரு 8000 இருந்து 10,000 ஸ்டெப் வரைக்கும் நம்ம நடக்கலாம். ஆனா டெய்லி பேசிஸ்ல அப்படி நடக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் உண்மை. அப்ப அதுக்கு நிகரா வேற என்னென்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணலாம். வாரத்துல 2-3 நாட்கள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். அடுத்து நம்ம உட்கார்ந்த இடத்துலயே ஸ்ட்ரெச் அவுட் வந்து நம்ம பழகணும். சோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடல் எக்ஸசைஸ்க்கு நமக்கு கை கொடுக்கும். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு எக்ஸசைஸும் ஒரு 20% முக்கியமானதுதான். ஓகே, இதுக்கு அடுத்து நல்ல உறக்கம். நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இரவு பலமா நான் பாக்குறேன், என்ன மாதிரி யார் வேலை பார்க்கறா அப்படின்னா நம்ம சொல்லாம நம்ம உடலுக்கு கண்டிப்பான முறையில உறக்கம் வந்து கொடுத்தே ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே, நம்ம இப்போ எல்லாருமே செல்போன் வந்து யூஸ் பண்ண பழகிட்டோம். கரெக்ட் தானே? அந்த செல்போனை 24 மணி நேரமும் நம்ம யூஸ் பண்ணோம்னா போன் என்ன ஆகும், ஹீட் ஏறிடும், சார்ஜ் இறங்கிரும். சாதாரண ஒரு 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 20,000 ரூபாய் போனுக்கே அந்த நிலை அப்படின்னா 24 மணி நேரமும் வேலை பார்க்கிற நம்ம உடலுக்கு கண்டிப்பா ரெஸ்டிங் வந்து தேவைதானே. நம்ம சொல்றதுதான் தூக்கம், நம்ம வெளிப்படையா சொல்ற வார்த்தை தான் தூக்கம். ஆனா அங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூங்குற நேரத்தை தான் 2 அடிப்படையான வேலைகள், முக்கியமான வேலைகள் நடைபெறும். என்ன வேலை நடக்கும்? கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கும். உடலுக்கு தேவையில்லாத டெட் செல்ஸா இருந்தா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துக்களை மேம்படுத்தி கொடுக்கும். எந்த உறுப்புக்கு எந்த சத்து வேணுமோ அது பரிமாறுற வேலை நம்ம தூங்குற நேரத்துலதான் நடக்கும். அப்ப யாரு எந்த மாதிரி தூங்கணும்னு கேட்டீங்கன்னா,
குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா 10 ல இருந்து 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பான முறையில தூக்கம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அடுத்து அடல்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா, அடல்ட்ஸ்னா ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்களேன். அது அப்படின்னா 7 ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பான முறையில நமக்கு இருந்தே ஆகணும். அடுத்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா கண்டிப்பா 10 ல இருந்து ஒரு 12 14 மணி நேரம் தூக்கம் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த தூங்கும் போதுதான் உடல்ல உள்ள ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும். சரி, நான் தூங்கல அப்படின்னா என்ன விளைவுகள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இது உடல் எடை கூடுறது. நம்மளோட போக்கஸ் தடுமாறும். காலையில எழுந்திருக்கும் போதே நம்மளோட போக்கஸ் நிலையா இருக்காது. ஏதோ ஒரு எரிச்சல், கோபம் இதுல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி லெவல், நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். காலையில எந்திரிக்கும் போதே வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம். கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ல மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையே சொல்லி முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றது? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல வீட்லயோ எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது உட்கார்ந்து ஒரு டீப் பிரேத், ஆழமான ஒரு மூச்சு இன்ஹேல் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும். 2வது மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணி கண்டிப்பா பழகணும். தூங்கி எழுந்த உடனேயே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம தியானத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா ஒருங்கிணைக்கணும். நம்ம ஆழ் மனதை ஒருங்கிணைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி யோகா சின்ன சின்ன போஸ்டர்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி நம்ம மனசு விட்டு பேசக்கூடிய நபர்களை நம்ம கைக்குள்ள இருக்கணும். அவங்க கூட நம்ம பேசி பழகணும். அதே மாதிரி நேச்சர் வாக்கு. ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கீங்களா, ஒரு நடந்துட்டு வாங்க. உங்க ஸ்ட்ரெஸ் அவ்வளவு மேனேஜபிளா ஆகும். சோ இத பண்ணும் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள நம்மளால வர முடியும். அது மட்டும் கிடையாது. நம்ம நம்மளை எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் டைம். அதாவது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒர்க்கிங் பிளேஸ்க்குள்ள நான் வந்துட்டேன். எனக்கு டென்ஷன் ஏத்துற மாதிரி பேர்டன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்படி, அது அப்படி, இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணணும்? என்னோட ஸ்கிரீன் டைமிங்கே எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, 20-20-20 ரூல்ல நம்ம மேனேஜ் பண்ணணும். அது என்ன 20-20-20ன்னு கேட்டீங்கன்னா, 20 நிமிஷம் கவனமா வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் 20 செகண்ட் எழுந்து நம்ம 20 ஃபீட், குறைந்தபட்சம் 20 ஃபீட் நடந்துட்டு வரணும். அப்படி 20-20-20ன்னு பிரேக் கொடுத்து நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸபிளும் ஆக மாட்டோம். நமக்கு ரிலாக்ஸபிளா நம்மள பேலன்ஸ் பண்ண பழகிக்கிடுவோம். என்னைக்கு நம்ம வேலைகள்ல பேலன்ஸ் பண்ண பழகுறோமோ அன்னைக்குதான் நம்ம லைஃபையும் பேலன்ஸ் பண்ண பழகுவோம். அது தராசு மாதிரி தான். வேலையும் வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணோம் மட்டும்தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்மளால வர முடியும். அப்ப ஹெல்தி பீப்புள் என்ன செய்வாங்க? தனக்கு தானே அந்த 20-20 ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கா, ஒரு தனிமையா ஒரு வாக் நடந்துட்டு வர்றது, உள்ள ஒரு டீப் பிரீத் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரேக் விட்டுக்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாருங்க, வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க குழந்தைங்களை பார்த்தோன்னே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோன்னே, அவங்க நடந்தது பேச செய்ய. குழந்தைங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது செய்யுது அப்படின்னு எல்லாம் ஒண்ணு விடாம நம்ம ஒப்பிப்பாங்க. அதை பொறுமையா நம்ம கேட்டாலே போதும். நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை கேட்டாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும். அப்ப அதுதான் நம்ம ஒரு ஹெல்த். அப்ப குழந்தைகளே ஸ்ட்ரெஸ் பேர்டன்ல இருந்து வெளியே வரைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது நம்மனா அதை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன, நிறைய பேர் அதுக்கு கூட ரெடி கிடையாது. அதனாலதான் நம்ம லைஃப ஒஸ்டா கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்மளாலையும் வர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய பழக்கத்துக்குள்ள வாங்க.
அடுத்து பேர்ன் அவுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்படி கோவமா டென்ஷனை எரிஞ்சு எரிஞ்சு கத்துவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சைலண்ட் கீப் அப் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள கண்டிப்பா நம்மளால வர முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா மென்டல் ஹெல்த். மைண்ட் லெவல்ல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப ஹெல்தி மைண்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹெல்தி பாடிய பிராக்டிஸ் பண்றது தான். எந்த அளவுக்கு நம்ம உடல்ல பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரோமோ அப்போதான் அந்த மைண்டையே நம்ம பீஸ்ஃபுல்லா செட் பண்ண முடியும். நம்ம ரூலே சொல்றோம் இல்லையா, 80-20 கான்செப்ட், 100% மைண்ட் செட் சொல்றோம் இல்லையா. அந்த 100% மைண்ட் செட் யாருக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியும். அப்ப அந்த மைண்ட் செட், ஹெல்தி மைண்ட் செட் கொண்டு வரணும்னா நன்றி உணர்தலோட இருக்கணும். சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு குழந்தையே ஏதாவது நமக்கு எடுத்து வந்திருக்கட்டும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கட்டும், தேங்க்ஸ் சொல்லி பழகணும். எந்த வேலையா இருந்தாலும் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகணும். அது குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், கிராட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங். ஒரு விஷயம் எடுத்துட்டா அதை எப்படி நெகட்டிவா யோசிக்காம அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகிறதுன்னு சிந்திச்சு செயல்படணும். அதுக்கப்புறம் செல்ஃப் கேர். நிறைய பேர் டிராபேக் ஆகுற இடமே இதுதான். எல்லாத்தையும், வீட்டுல உள்ள எல்லாத்தையும், ஆபீஸ்ல உள்ள எல்லாத்தையுமே கேரி பண்ணுவோம். பட் தனக்குத்தானே செல்ஃப் கேர்க்குள்ள நம்ம வர மாட்டோம். என்னைக்கு நம்ம செல்ஃப் கேர்க்குள்ள வரோமோ அன்னைக்குதான் நம்ம ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்ட் செட்டு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் கேர் வரணும் அப்படின்னா தேவையான இடங்கள்ல நோ சொல்லி பழகணும். எல்லாத்துக்கும் தலையாட்டுற சாமியா இருக்கக்கூடாது. இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை ஆட்டி வச்சிரும். சோ அப்படிலாம் இல்லாம நோ சொல்லி பழகணும் அப்படின்னா தான் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட முடியும். ஓகே. அப்போ நம்ம ஒரு ஹெல்த்தி ஹேபிட் ஆபீஸ்ல எப்படி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம். தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கலாம், ஒரு ஹெல்தி லஞ்சா கையில வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி கையில வச்சுக்கலாம். எக்ஸசைஸ்க்கு நம்மளோட ஸ்டேர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம லிஃப்டை யூஸ் பண்றதை விட்டுட்டு ஸ்டேர்ஸை யூஸ் பண்றோமோ அதுவே பெரிய எக்ஸசைஸா நமக்கு நடக்கும். அப்போ நம்ம பாடி கரெக்டா இருக்கா அப்படின்னு வீக்லி நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். அதனாலதான் நம்ம சென்டர்ஸ்ல வீக்லி வைஸ் செக்லிஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்கிறது, கரெக்டா இருக்கோமா அப்படிங்கிறத ஃபாலோ பண்றதுக்கு. அப்போ 7 இருந்து 8 மணி நேரம் தூங்குறோமான்னு செக் பண்ணுங்க. நல்ல கரெக்டான தேவையான அளவு தண்ணி எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா நீர்க்காய்கள் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. டெய்லி வாக் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. அதே நேரத்துல சுகரி கண்டென்ட் வந்து கட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. சோ இந்த செக்லிஸ்ட் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்க வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா பேசுறதுக்கு தான். சோ இத ப்ரொஃபஷனலா நம்ம கொண்டு வரும்போது யாருக்குன்னா ஜெயிக்கணும், எல்லாருக்குமே ஜெயிக்கணும் அப்படிதானே. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் தானே நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கோம். அப்ப அந்த நம்மளை பத்தி சக்சஸ் ஸ்டோரி பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்தி ப்ரொஃபஷனலா இருக்கணும். அப்போ நம்ம வந்து 30 மினிட்ஸ் டெய்லி ஒரு வாக்கிங் சிஸ்டம், பேலன்ஸ் மீல் ஃபாலோ பண்றது. அதனாலதான் அந்த 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவு நம்ம கைக்கு அது எப்படி சொல்றது, தேன் அமுதமா நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 7 இருந்து 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறம் சுகரி கண்டென்ட் கட் பண்றது. இதுலயே நமக்கு அவுட்ஃபிட், இன்னர் ஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ ஒரு ஹெல்தி மைண்டு, ஹெல்தி பாடி கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியும், சக்சஸ் ஸ்டோரிய வந்து பேச முடியும். சரி, இது ஒவ்வொரு வாரமும் செக்லிஸ்ட் பண்ணணும்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் ஆரம்பிக்கிறதுல இருந்து 3வது மாதம் நீங்க கண்டிப்பா உங்களை செக்லிஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும், வெயிட் குறைஞ்சிருக்கா, என்னோட எனர்ஜி லெவல் அதிகமாயிருக்கா, என்னோட ப்ரொடக்டிவிட்டி பெட்டர் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஹெல்த் மார்க்கர்ஸ்னு வந்து என்கிட்ட நிறைய இருக்கா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா, இப்படின்னா நான் செக்லிஸ்ட் வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு 90 நாட்களும் நம்மளோட வாழ்வியல் இது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு தான் நம்ம சொல்றது. அப்ப அந்த 90 டேஸ் பிளானை நான் கரெக்டா செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோட வழக்கம் வந்து என்னைக்குமே மாறாது. அப்ப அதை கரெக்டா நான் செக் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா சோ அதுதான் என்னோட லைஃப சக்சஸ் ஸ்டோரியா பேசும்.
அப்போ டெய்லி ரொட்டீன் நம்ம எப்படி அமைச்சுக்கிடணும், வேலைக்கு போறவங்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டைம் போட்டிருக்கேன். நீங்க எழுந்திருக்கிறதுல இருந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்க, அதான் நான் முதமே சொன்னேன், ப்ராக்டிக்கல் லைஃப் தான் நமக்கு எழுதிய கணக்கு தான் சக்சஸ் ஸ்டோரி. அதனால நீங்க வந்து ப்ராக்டிக்கலா செயல்பாட்டு கொண்டு வரும்போது தான், டெய்லி ரொட்டீனா செய்யும் போதுதான் அது உங்க லைஃப சக்சஸபிள் ஸ்டோரியா பேச வைக்கும். இப்போ ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா நம்ம உடம்ப ஹைட்ரேட், தண்ணி குடிக்கணும் எழுந்தோடனே. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து ஒரு 8:30 மணிக்குன்னா நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்டா இந்த நியூட்ரிஷனல் ஷேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து காலை 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளோட வேலை நேரம், ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், செய்யறோம், ஒர்க்கிங் இடத்துல இருப்போம். அதை கரெக்டா பிரேக் கொடுத்து ஒர்க்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யணும். அடுத்து 5-5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா பிறகு அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி போல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 6:30 மணி போல ஒரு மைல்டான ஒரு வாக்கோ, லைட்டான ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் 7 மணிக்குள்ள 6:30 7 மணிக்குள்ள நைட் உணவை முடிச்சிடணும். முடிச்சதுல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு 10 மணிக்குள்ள படுக்கிற ஹேபிட்டுக்குள்ள வரணும். இதை நம்ம கரெக்டா ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியும். ஓகே, ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட டிப்ஸ், மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்றதும் நம்ம மைண்ட்காக சாப்பிட்றோம்னு அதுல கவனம் கொடுத்து சாப்பிடணும். ஏன்னா தானே போனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா உடம்பு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஈட் மைண்ட்ஃபுல்லி. அடுத்து ஸ்டே ஆக்டிவா இருக்கணும், உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கணும், நல்லா தூக்கம் இருக்கணும், எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும், கன்சிஸ்டன்ஸா இதை செய்ய தெரியணும். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியும். சரி, ஒரு சின்ன இன்டராக்டிவ் செக்ஷன். ஒரு நாளைக்கு காலைல யாருன்னா இருக்கீங்கன்னு தெரியல, யாராவது மைக் ஆன் பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா டைம் முடிய போகுது. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? இதான் உங்க டக்கா? 3 to 5. 3 to 5. சூப்பர். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குறீங்க? வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஸ்டேபிளா 4 மணி நேரம். என்ன சார்? 4 மணி நேரம் 5 மணி நேரம். 4 மணி நேரம் 5 மணி நேரம். அததான் நம்ம பிரேக் கொடுத்து வேலை பார்க்கணும்னு சொல்றோம். 20 நிமிஷம் உட்கார்ந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட் எழுந்து நடந்துட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபீட்டாவது எழுந்து நடந்துட்டு வரணும். அதுதான் நம்ம பிசிக்கலாவும் மென்டலியாவும் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அடுத்து, ஹவு மெனி டேஸ் டூ யூ எக்ஸசைஸ் ஈச் வீக்? ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க? டக் டக் டக். 4 மணி நேரம். 4 மணி நேரம் ஒரு 3 to 4 days. சூப்பர். உமா மேம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாட் ஹெல்தி ஹேபிட் வில் யூ ஸ்டார்ட் டுடே? இன்னைக்குல இருந்து எந்த ஹெல்தி ஹேபிட் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா தான் அதை வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். என்னைக்கு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரோமோ அன்னைக்குதான் அது சக்சஸ் ஸ்டோரியா நம்ம லைஃப் வந்து பேசும். எந்த ஹெல்தி ஹேபிட் இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஓகே, அது எல்லாருமே யோசித்து முடிவெடுங்க. அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது சக்கரம் மாதிரி தான். அந்த சக்கரம் வந்து சுழந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த வெல்னஸ் வீல், ஆரோக்கிய சக்கரம் எதுக்குன்னா ரிலேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா வெறுமனையா சாப்பிடறதுக்கு மட்டும் கிடையாது. பிசிக்கலா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் வேணும், ஸ்பிரிச்சுவலா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் வேணும், எமோஷனல் பேலன்ஸ் பண்றதுக்கு ஆரோக்கியம் வேணும், ஆக்குபேஷனல் தொழில் ரீதியா நமக்கு ஆரோக்கியம் வேணும், இன்டெலக்சுவலா வேலை பார்க்கறதுக்கு, அறிவு சார்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஆரோக்கியம் வேணும், நம்ம சொசைட்டி என்விரான்மெண்ட்ல பேலன்ஸ் பண்றதுக்கு ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து, பினான்சியலா நமக்கு வெல்னஸ் வீல் வந்து கண்டிப்பா தேவை. அடுத்து, சோசியல் இது எல்லாத்துக்குமே இந்த வெல்னஸ் வீலுங்கிறது, வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் தான். அந்த சக்கரத்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்மளால வர முடியும். ஸோ என்ன சொல்லிக்கிறேன், என்னோட பேர் அபிராமி, என்னோட ஏஜ் வந்து 40.
பிஃபோர் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நானும் ஒர்க்கிங் பர்சன் தான். 5 இயர்ஸ் டீச்சிங் லைன்ல இருந்தேன். ஸோ அந்நேரம் வந்து பேர்டன்ல தான் நான் வேலைக்கே போகிற மாதிரி இருக்கும். பட் அவசரம் இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். பட் என்னோட ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு எனக்கு இந்த வெல்னஸ் வீலை பத்தி எங்களோட கோச் எங்களுக்கு அழகா எடுத்து சொல்லி கொடுத்தாங்களோ அதை பேலன்ஸ் பண்ற சொசைட்டிக்குள்ள நான் வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். ஸோ இந்த உணவை எடுத்து 8 மாசத்துல ஒரு 25 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க, மொத்தம் 3 குழந்தைங்க. இப்ப வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாத ஒரு ஆரோக்கிய லைஃப் ஸ்டைல் லீட் பண்றோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் வீல நான் ஃபாலோ பண்றதுனாலதான். ஸோ இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உள்ளம் இந்த நாளையும் நம்ம அழகா கவர் பண்ணி கொண்டு போகும்போது என்ன வேலையில இருந்தாலும் பரவாயில்ல, கலெக்டர் வேலையில இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலையில இருந்தாலும் பரவாயில்ல, நம் ஆரோக்கியம் நம் கையில். அதை உணர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை பேச முடியும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு எம்சி. எல்லாருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி லைஃப் நம்ம ஹெல்த்தியா லீட் பண்றது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபுல் தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? மைக் ஆன் பண்ணி சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு காலையில ஒரு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்குள்ள நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ண முடியும். நம்மளுக்கானது நம்ம வந்து அந்த தேடுறது, அந்த தேடல் அப்படிங்கிறது நம்ம நைட்டே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டே, நம்ம மேம் ஏற்கனவே எடுத்ததுதான். நைட் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம மார்னிங் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம நைட்டே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றதா நம்ம மார்னிங் நம்மளோட ரொட்டீனுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ பிளான் பண்ணி எதுவும் பண்ணணும் அப்படின்னு வடிவேல் டைலாக் மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல செஷன்ல மீட் பண்ணுவோம். நம்ம நல்ல ஒரு டாபிக், அமேசிங் கெஸ்ட் ஸ்பீக்கர் வெயிட் பண்றாங்க பேசுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பாய்.